ரோஹிணி இவ்வளோ சீக்கிரமாக மாட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க எப்படி மாட்டினாங்கன்றத கதைக்குள்ளே போயிடலாமா? எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரோஹிணியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. முத்துவை பார்த்தோன்னே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு தப்பா வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து உடனே பரவாயில்லையே சார், என்னை ஞாபகம் வச்சு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இப்போ எங்கே சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோ போகணும்ப்பா, என் தம்பி ஒய்ஃபும் தம்பியும் வந்து நான் சொன்னோம்ல அவங்க ஃபோட்டோவும் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க சார், என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முத்து காரில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து அந்த ரோஹிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து கார்லேருந்து இறங்கி ஃபோட்டோவை வந்து உள்ளே கொடுக்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அவரோட காரில் வந்து ஃபோனை வச்சுட்டு போயிடுறாரு. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குன்ட்டு முத்து கொடுக்குறதுக்காக ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து ரோஹிணியோட பழைய கல்யாண ஃபோட்டோவை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இது யார் சார்ன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறப்ப, இதான் என் தம்பி ஒய்ஃபு, பேர் கல்யாணி, இவங்களுக்கு வந்து கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், இப்போ 2வது ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்கன்றத சொல்கிறாரு. அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு நம்ம முத்து. டென்ஷன் ஆகிட்டு அப்படியே காரில் அவங்கள கூட்டிகிட்டு வேகமாக காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ரோஹிணி வந்து மீனாவை மீட் பண்ணுறக்காண்டி வராங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மீனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து டென்ஷன் ஆகி, நான் வந்து என் ஃபேமிலியை வந்து ஏமாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எப்பயும் போல் பேசுகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், அப்போ தான் வந்து மனோஜ் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்போ நீ உன் புருஷங்கிட்ட உண்மையை சொல்கிறேன், நான் என் புருஷங்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து இல்லை அவர் வேமா வந்து யோசிச்சு பண்ண மாட்டார் அப்படின்னு. ஆமாம் உன்ன மாதிரி யோசிச்சு அவருக்கெல்லாம் பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி மீனா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவை காட்டுறாங்க. பாரில் சரக்கு இறக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மலேசியா மாமா வந்தது, ரோஹிணி அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னது, ஃபோட்டோ காமிச்சது, அப்புறம் இந்த பக்கம் ரோஹிணியோட அம்மா வந்து வீட்டில் வந்து என் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லி கிருஷ்ண விட்டுட்டு போனது, எல்லா சம்பவத்தையும் நினச்சி முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, ரோஹிணி வெளியே வரால, என்ன கல்யாணி இதான உங்க ஒரிஜினலான பேர், இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கப்பா, நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமான ஷாக்கை போட்டு உடைக்கிறாரு. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம். நாளைக்கு என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க மக்களே. பாய்.